ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸிலா எக்ஸ் காங்கோட செகண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு ட்ரெய்லர் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறமா யார் இருந்தாலும் ஆஸ் எ ஹாலிவுட் லவராக இருந்தாங்களா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படத்துக்காக நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எப்போயோ March 29 வரும். அண்ட் எப்போ போய் தேட்டரில் போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம காட்ஸிலா வர்சஸ் காங் ஆன ஒரு சினாரியோவே க்ரியேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்த ட்ரெய்லரில் வில்லன் யாருன்னெலாம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதான் நம்ம ஸ்கார் கிங்குன்னெலாம் சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இப்போ இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா என்டையர் இந்த மான்ஸ்டர்வர்ஸே வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. ஒரு நெக்ஸ்ட் ஃபேஸ், ஒரு நியூ ஃபேஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க மாதிரி தான் எனக்கு என்டையர் தெரிஞ்சிருக்கு. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் மொனார்க் சீரீஸை பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோ எர்த் அண்ட் அதோட சில கான்செப்ட் விஷயத்தெல்லாம் நல்லபடியாக இன்டெப்த்தாக வந்து அந்த சீரீஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனல் இந்த ட்ரெய்லரில் லைக் ஒரு என்ன சொல்கிற பட்ஜெட்டாக அவ்வளோ லைக் நல்லாவே போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம காட்ஸிலா வர்சஸ் காங்லேயே வந்து செம்ம விஷுவல்ஸ் ஒன்று க்ரியேட் ஆயிருந்தது. அண்ட் இப்போது இந்த படத்தில் அதே விஷுவலை டபுள் மடங்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில சீக்ரெட்டான லைக் ஒரு ஹிடன் ஜம்ஸ்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. அதெல்லாம் மூவியில் பார்க்கும்போது தான் ரிவீல் ஆகும். ட்ரெய்லர்லேயே அவ்வளோ காமிச்சிட்டாங்க. ஸோ மூவியில் இன்னும் கொஞ்சம் ஹிடனாக பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ இப்போ திருப்பியும் நம்ம காட்ஸிலா வர்சஸ் காங்கோட ஒரு ரீமேட்சான ஃபைட் டெஃபினட்டாக நடக்க போகுது, அதுவும் எஜிப்டில். ஸோ அது வந்து ட்ரெய்லர்லேயே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா காட்ஸிலா வர்சஸ் காங் அந்த செக்மெண்ட் அவங்க ரெண்டு பேர் ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க நம்ம வர்சஸ் மூவியில். ஆனால் இருந்தாலும் இந்த படத்துலையும் கண்டிப்பாக ஒரு ஃபைட் செக்மெண்ட்டான சீன் வைக்க தான் போகிறாங்க. அண்ட் நம்ம காங்கோட பீஸ்ட் க்ளோவை நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக முன்னாடி என்ன நினச்சிருந்தேன்னா நம்ம காங்குக்கு கை கட்டாயிரும் அண்ட் ஹியூமன்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு அந்த என்கிட்ட ரோபோட்டிக் கையை வைப்பாங்க. பட் அதுக்கு ரோபோட்டிக் கை ஃபுல்லாகவே கிடையாது, ஜஸ்ட் ஒரு க்ளவ் மட்டும் தான். அண்ட் அதுலேயும் எலக்ட்ரிக்கான பவர் இருக்குது. ஏன்னா காங்குக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க, லெவல் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க வர்சஸ் ஸ்கார் கிங்கோட ஃபைட் பண்ணுறதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஜியாவோட கேரக்டரை திருப்பி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம காட்ஸிலா வர்சஸ் காங் மூவியில் தான் இந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போது புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. எலிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து விஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஸோ அந்த காட்ஸிலாவோட விஷனா இல்லை காங்கோட விஷனான்னு தெரியல, மேபி ரெண்டு பேரோட விஷன்ஸ் கூட வந்து இப்போ ஜியாவால் பார்க்க முடியும். அண்ட் இப்போதைக்கு அவங்க எல்லாருமே சென்ஸ் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேஞ்சர் வந்துட்டுருக்கு நம்ம எர்த்தை நோக்கி. அண்ட் அது எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும். அண்ட் அதுக்காக தான் காட்ஸிலாவும் காங்கும் தனித்தனியாக வந்து அவங்க ஒரு பிளானிங்கோடு இருக்காங்க. பட் ஜியா தான் வந்து ஹியூமன் சைட்லேருந்து இந்த விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஓகே, நல்லபடியான ஸ்டோரி டெவலப் பண்ணுறாங்க. ஆனால் அந்த விஷன் ஷேர் பண்ணுறது தான் நான் யோசிக்கிறேன். அது கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்களா இல்லை ஜஸ்ட் அது ஒரு ஃபேண்டஸியான எலிமெண்ட் ஆக்கிற போகிறாங்களோன்னு நினைக்கிறேன். அண்ட் என்கிட்ட ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆண்ட்ரூ சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பார். அவங்க வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கிரேட் ஏப்ஸ்ன்னு சொல்லிட்டு அண்ட் ப்ரொடெக்டர் ஆஃப் த ஹியூமனிட்டி. வேறு யாரும் இல்லை, நம்ம காங்க தான் வந்து த கிரேட் ஏப்புன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஹாலோ எர்த்துள்ள போனதுக்கப்புறமா அந்த விஷுவலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்டையர் அவ்வளோ பெரிய காங்கோட ஒரு லைக் ஒரு உலகமே கீழே இருக்குது. அண்ட் அதில் தான் ஸ்கார் கிங் அவர் பாட்டுன்னு தனியாக ரூல் பண்ணிகிட்டு இருக்காருன்னு. பட் இந்த கிரேட் ஏப் இப்போ யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் நம்ம காங்க தான் இருக்கும். ஏன்னா ரியல் கிங் வந்து நம்ம காங்க தான். ஸோ இப்போ வில்லன் ஸ்கார் கிங் மட்டும் எல்லா இடத்துல சொல்கிறீங்க போ, அதோட ஃபுல் லுக்கு தான் வந்து இந்த ட்ரெய்லரில் நல்லபடியாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்கார் கிங்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெப்பனையும் யூஸ் பண்ணுது. பட் அந்த வெப்பனுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கான்னு இன்னும் எக்ஸாக்டாக தெரில, அது நம்ம மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் என்டையர் ஸ்கார் கிங் ஒரு வாரே வந்து கிரியேட் பண்ணும்போது ஹாலோ எர்த் வர்சஸ் நம்ம மேலே இருக்க ரியல் உலகத்தோட. அண்ட் அதை தடுக்கிறதுக்காக தான் ஹியூமன்ஸ்க்கு சில டைட்டன்ஸ் வேணும். அண்ட் அந்த டைட்டன்ஸ் தான் நம்ம இந்த கால் ஃபார் வார்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேசிக்லி இதை சிம்பிளாக சொல்லணும்னா டைட்டன் வார்னே சொல்லிடலாம். ஏன்னா இந்த டைட்டன்ஸ் வார்க்கு நடுவில் ஹியூமனிட்டி சைடில் இருக்கிறது நம்ம காங்கோ காட்ஸிலா மட்டும்தான். ஸோ பேசிக்லி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைட் சினாரியோ நடக்கும். நெக்ஸ்ட்டு அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு வர்சஸ் நம்ம ஸ்கார் கிங்கோட ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ பவரில் பார்த்தீங்கன்னா ஸ்கார் கிங் தான் கொஞ்சம் பவர் அதிகமாக தெரியுது. ஏன்னா காட்ஸிலா காங்கோ ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து இப்போது ஸ்கார் கிங்கை தோக்கடிக்க முடியும். அண்ட் காட்ஸிலா வந்து அகெயின் அதோட ஒரு பழைய ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பன் ஒரு வச்சுருந்தது நியூக்ளியர் பல்ஸ்ன்னு. அண்ட் அதை யூஸ் பண்ணுற மாதிரியும் அண்ட் ஒரு நியூ மான்ஸ்டர் ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வராங்க. பட் அது வந்து நியூ மான்ஸ்டரா இல்லை கொஞ்சம் ஷேடோலேருந்து அப்படி காமிச்சிருக்காங்களா ட்ரெய்லரில் பார்க்க அது ஏதோ என்டையர் ஒரு நியூ மான்ஸ்டர் மாதிரி தான் தெரியுது. பட் அந்த மான்ஸ்டர் வந்து நம்ம காங்க அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்டு அதை ரிவீல் பண்ணலை. ஆனால் அது வந்து மூவியில் பார்த்து தான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா அது மேக்ஸிமம் காட்ஸிலா கூட இருக்கலாம். அது கொஞ்சம்
ஆனால் ஈவிலான ஒரு ஐஸ் அதை மட்டும் கண்ணை மட்டும் தான் காமிச்சாங்களா. ஸோ அதனால் நானும் கொஞ்சம் டவுட்டோடு இருக்கேன். எப்படியோ மார்ச் 29 ரிலீஸ் ஆகுது, டெஃபினட்டாக பார்க்க போகிறோம். அண்டு இல்லை காட்ஸிலா டீம் காட்ஸிலாவாக இருக்கலாம், இல்லை டீம் காங்கா கூட இருக்கலாம். ஆனால் அல்டிமேட்டாக இருக்க போது ஃபர்ஸ்ட்டும் நம்ம இதுக்கு முன்னாடி காட்ஸிலா வர்சஸ் காங்லேயும் அன்எக்ஸ்பெக்டடான மெகா காட்ஸிலாவை லைக் வில்லனாக வந்து கொண்டு வந்து என்டையர் மூவி அப்படியே செமையாக திருப்பி போட்டாங்க. இதே மாதிரி இதுலேயும் நடக்க தான் போகுது. ஆனால் என்ன, இன்னும் சில நியூ மான்ஸ்டர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது ஹாலோ எர்த்தில் இருக்காங்க. அண்ட் ஹாலோ எர்த் ஃபுல்லாகவே டைட்டன்ஸோட இதுதான் உலகம். ஸோ அதனால் அதில் நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகலாம். அண்ட் இது முன்னாடி நீங்கள் மொனார்க் சீரீஸாக பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் இந்த ஹாலோ எர்த்தோட கான்செப்ட், அங்கே இருக்க டைம் டியூரேஷன்ஸ்லாம் எவ்வளோ டிலே ஆகுது நார்மல் எர்த்தோட, அதெல்லாம் நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டோட்டலி அது ஒரு வேறு டைமென்ஷன்லேருந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் நிறைய விஷயத்த அவங்க மேபி இந்த மூவிலையும் நம்ம மொனார்க்கோட சீரீஸ்லேருந்து ஏதோ கண்டினியூட்டி கூட பண்ணலாம். அதுக்காக சொல்கிறேன், சீரீஸை முடிச்சிருங்க. என்ன வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் என்டையர் காட்ஸிலா எக்ஸ் காங் ட்ரெய்லரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ எப்படியோ நான் ரியாக்ஷன் வீடியோ தரலான்னு இருந்தேன், பட் ரியாக்ஷன் வீடியோக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா கொஞ்சம் வெளியே இருக்கேன். அண்ட் அதுக்கெல்லாம் நான் போயிட்டு செட்டப் பண்ணிட்டு அண்டு ரெக்கார்ட் பண்ணுறதுல அது ரொம்ப டைம் ஆயிரும். அண்ட் அது வரையும் நம்ம ட்ரெய்லர்லாம் முடிஞ்சிடும். அண்ட் அதனால தான் ரிவ்யூ வீடியோ நேற்றே போடாமல் இருந்தேன். பட் ஓகே, டைம் கிடைக்கல. ஸோ அட்லீஸ்ட் நம்ம ரிவ்யூ வீடியோ அண்ட் கொஞ்சம் உள்ளே என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்காகவே இன்றைக்கி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.